வணக்கம். இன்றைய தினம் 1 ஜனவரி 2024, டைம் வந்து 9 மணி 14 நிமிஷம் ஆகுது. இன்னைக்கு நம்ம இந்த புது ரோபோ எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்கோட்ரிக்ஸ், நம்ம அல்கோட்ரிக்ஸ் ப்ளஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோம். வச்சக்கப்புறம் இதில் மற்ற எல்லா வேல்யூவுமே நமக்கு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், எக்ஸப்ட் இந்த டைமை தவிர. இது வந்து எந்த 5 மினிட்ஸ் கேண்டலுடைய நமக்கு டைம் ஃப்ரேம் வேணுமோ, ஹை அண்ட் லோ எடுக்கணுமோ அதை மட்டும் நம்ம செட் பண்ணிக்கிறோம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 9:20 to 25, மற்றது எல்லாமே நம்ம டிஃபால்ட்டாக நம்ம வச்சுக்க வேண்டியதுதான். 125 பாயிண்ட்ஸ் டார்கெட், 25 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ், அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். இவ்வளோ தான் இதோடைய செட்டிங்ஸு. டைரெக்டாக வந்து செட்டிங்ஸ் வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்டா போதுமானது. இப்போது சார்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதே அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் 9:20 9:25 அந்த 5 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதனுடைய ஹை அண்ட் லோவை சிஸ்டமே எடுத்து நமக்கு எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ எல்லாமே, அதாவது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எல்லாமே வந்து சிஸ்டமை மெயின்டைன் பண்ணிக்கும். கொஞ்சம் இன்றைக்கி வந்து இப்போ தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் லெவல்ஸ் வரும். வந்தக்கப்புறம் நம்ம இதை எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் எல்லாமே பிளாங்காக இருக்குது. 9:25க்கு மேலே இந்த இடத்துல லெவல்ஸ் அப்டேட் ஆகும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதே எடுக்க ஆரம்பிக்கும். இதுலேயே பஃபர் ஃபில்டர் எல்லாமே இதுலேயே இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நேரம் பார்க்குறோம், கரெக்டாக 9 மணி 26 நிமிஷம் ஆச்சு. ஆன உடனேயே நமக்கு கால் ஆப்ஷனுடைய லெவல்ஸ், அதாவது சிஸ்டமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுடைய ஸ்ட்ரைக்கை வந்து எடுத்திருக்கு. அதன் அடிப்படையில் நமக்கு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எல்லாமே எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ப்ளஸ் இதில் அட்வான்ஸ்டு ஃபில்டர்ஸ், அதாவது ஜஸ்ட் லைக் நம்ம ஹை கட் பண்ணால் எடுக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு சில பேராமீட்டர்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதன் அடிப்படையில் சிஸ்டமே வந்து எடுக்க ஆரம்பிக்கும் எல்லாத்தையுமே. இப்போ பார்க்குறோம் லெவல்ஸ் மட்டும் நமக்கு வந்திருக்கு கால் ஆப்ஷனுக்கு புட் ஆப்ஷனுக்கு. ஸோ வந்த உடனே ரெண்டுமே வந்து நமக்கு இப்போது கட் பண்ணாத நிலைமையில தான் இருக்குது. இன்னும் நமக்கு எந்த விதமான பொசிஷனும் எடுக்கலை. இன்றைக்கி பார்க்குறோம் மார்க்கெட் முடியும் போது கரெக்டாக 1623 ரூபா ப்ராஃபிட்டில் நமக்கு 1620 ரூபாவில் முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதோடைய கேபிட்டல் வந்து இன்றைக்கி நம்ம யூஸ்வலாக 2 லாட்டில் தான் எடுக்கிறோம். என்ன ஆயிருக்குன்னா, கரெக்டாக கால் சைடு ட்ரிகர் ஆகிருக்கு. ட்ரிகர் ஆகிட்டு ஒரு தடவை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. நம்ம அலைஸ் ப்ளூ டெர்மினல் ஆர்டர் புக்கை பார்க்கலாம். பார்த்தோம் கால் சைடில் காத்தால ட்ரிகர் ஆகிருக்கு. 9:36க்கு 48,200 கால், 2 லாட் 304 ரூபாக்கு. ஸ்டாப் லாஸ் 272 ஹிட் ஆகிருக்கு. திரும்ப 301க்கு வந்துட்டு 386க்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ராஃபிட் வந்து ட்ரெயிலிங்கில் புக் ஆகிருக்கு. ஆக்சுவலாக கேபிட்டல் இதுக்கு எவ்வளோ நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபா ரேஞ்சில் இருக்குது. ஸோ 300 ரூபா இன்ட்டு 2 லாட் அப்படின்னா 30 ரூபா. 300 × 30 = 9,000 ரூபாக்கு நமக்கு 9,000 ரூபா ஆக்சுவல் கேபிட்டல் டிப்ளாய்டுக்கு நமக்கு 1,618 ரூபா கிட்ட நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. இன்றைக்கி ஆல்கோவில் பார்க்குறோம் நமக்கு எப்போ ட்ரிகர் ஆகிருக்கு, அதாவது 9 மணி 36 நிமிஷத்துக்கு பை அபவ் 13 போட்டிருக்கு. அதாவது நமக்கு பிளேஸ் ஆர்டர் கால் சைடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்குன்னு வருது. திரும்ப கால் சைடு எடுத்திருக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இன்றைக்கி 1,620 ரூபா கிட்ட இன்றைக்கி ஃபஸ்ட் டே புக் ஆகிருக்கு. இதில் ஆக்சுவல் டிப்ளாய்டு கேபிட்டல் 9,000 ரூபீஸ்க்கு 2,000 ரூபீஸ் கிட்ட 1,600 ரூபா கிட்ட ப்ராஃபிட் நமக்கு புக் ஆகிருக்கு. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில்